முதலமைச்சர் இருந்தவர் 2019ஆம் ஆண்டு உலக முதலீட்டாளர் மாநாட்டு நடத்தி 304 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போட்டோம். ஆக இதெல்லாம் இளைஞர்கள் வேலைவாய்ப்பை கிடைக்கக்கூடிய சூழலை உருவாக்கி நீ படிக்கிற இளைஞர்கள் பெரும்பாலும் வேலை பெற வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அதுதான் மாண்புமிகு அம்மா இருக்கின்ற பொழுது உலக முதலீட்டாளர் மாநாட்டை 2015 நடத்தினாங்க. 98 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டு பல தொழிற்சாலைகள் இன்றைக்கு நடைமுறைக்கு வந்துட்டது. அதனால் பல்லாயிரக்கணக்கான பேருக்கு வேலை கிடைக்கிது. அதேபோல் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற பொழுது நான் முதலமைச்சர் இருந்தபோது 2019ஆம் ஆண்டு உலக முதலீட்டாளர் மாநாட்டு நடத்தி 304 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போட்டோம். ஆக இதெல்லாம் இளைஞர்கள் வேலைவாய்ப்பை கிடைக்கக்கூடிய சூழலை உருவாக்கி எல்லா குடும்பத்தைச் சேர்ந்தவர்களும் பல்வேறு கஷ்டத்தில் தன்னுடைய குழந்தைகளை படிக்க வைக்கிறாங்க. அப்படி இளைஞர்கள் கல்வி கற்றவர் அவர்களுக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கி தர வேண்டும் என்று என்னுடைய ஆட்சி காலத்தில் இருந்தது. அதோடைய எண்ணமாகவும் இருந்தது. வேலையை நம்பித்தான் படிக்க வைக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் வேலைவாய்ப்பு உருவாக்கி தர வேண்டியது ஒரு அரசியலை கடமை. அதை என்னுடைய அரசு முறையாக செயல்படுத்தும்.